There were two events today. ரெண்டு ஈவெண்ட் நடந்தது. ஒன்று பேராசிரியர் விஸ்வநாதன் 39வது oration, gold medal oration, and secondly was the release of the RSSDI national paper, white paper. Now the white paper was released earlier. கொஞ்ச நாள் முன்னாடி ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணது யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் டெல்லியில் வச்சு ரிலீஸ் பண்ணார். பட் வி ஹவ் டேக்கன் பாயிண்ட் நம்பர் 12 அந்த ஒயிட் பேப்பர்லேருந்து எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த வருஷம் ரெண்டு வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதில் ஒன்று வந்து கால் ஃபார் ஆக்ஷன், சர்க்கரை வியாதியை எப்படி வராமல் தடுக்கணும், அது ஒரு கால் ஃபார் ஆக்ஷன். இன்றைக்கி ஒரு லஞ்சுக்கு அப்புறம் ஒரு பிரேக் இருக்குது. லஞ்ச் பிரேக் அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறோம், கால் ஃபார் ஆக்ஷன் ஃபார் ப்ரிவென்டிங் டயபிட்டிஸ் வராமல் தடுக்கிறது. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அது செஞ்சு கொடுக்கலான்னு RSSDI. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, மகாகும்பு நடந்தது இல்லையா, அதில் வந்து 60 கோடி மக்கள் சங்கத்தில் இறங்கினாங்க தண்ணியில். அதில் வந்து 10,000 பேருக்கு நம்ம சுகரு ஒரு ஸ்டால் போட்டு, RSSDI ஸ்டால் போட்டு, ஒரு எம்பி டயபிட்டிஸ் இல்லை RSSDI ஸ்டால் போட்டு 10,000 பேரை நம்ம டயபிட்டிஸு, பிளட் ப்ரெஷர், ஒபேசிட்டி நம்ம செக்கப் பண்ணோம். அது ஒரு அந்த ஸ்டடி இப்போது பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க, அது அனலைஸ் பண்ணிட்டாங்க டேட்டா. என்ன மகாகும்பு இப்போ தானே நடந்தது. ஸோ அதனால் அது ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். 4வது சேவ் த ஃபீட்டு, அது எம்பி டயபிட்டிஸும் RSDI சேர்ந்து பண்ணுது. அது சேவ் த ஃபீட் அண்ட் கீப் வாக்கிங் கேம்பெயின் நம்ம 2022 நடத்துகிறோம், 2 வருஷம் முன்னாடி. அதில் வந்து ஹோல் இந்தியா 23 சாப்டர்ஸ் ஆஃப் RSDI கடந்து தமிழ்நாடு தான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. 50,000 பேஷண்ட்ஸ், 50,000 பேஷண்ட்ஸ் took part in the study, and 1/3 இது வந்து அவுட் பேஷண்ட் சாம்பிள். அவுட் பேஷண்டாக வந்தவங்க எத்தனை பேருக்கு காலில் புண்ணு இருந்தது, எத்தனை பேருக்கு காலில் புண்ணு வர மாதிரி இருந்தது, ஹை ரிஸ்க் ஃபீட் சொல்லுவோம், அது பார்த்தோம். அது வந்து 1/3 of the population, 30% பீப்புளுக்கு ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், இந்த 3 ஸ்டேட் தான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் நம்ம 30% பேருக்கு ஹை ரிஸ்க் ஃபுட் அல்சர் வரலாம், ஃபுட் அல்சர் வந்தால் கால் இழப்பு வரலாம், அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம். ஸோ வந்து கால் இழப்பு நம்ம ஸ்டடி பண்ணல, பட் ஹை ரிஸ்க் ஃபுட்டு ஸ்டடி பண்ணோம். 1/3 of people had high risk feet in the Save the Feet and Keep Walking campaign. 1.0 ஓவர், அது பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணோம் அந்த டேட்டா. இப்போ வந்து 2.0 ஆரம்பிச்சிருக்கோம். ரெஜிஸ்ட்ரி மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு RSSDI ஒயிட் பேப்பரில் பாயிண்ட் நம்பர் 12 அது அட்டெண்ட் பண்ணுறதுக்கு, பாயிண்ட் நம்பர் 12 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சேவ் த ஃபீட் அண்ட் கீப் வாக்கிங் கேம்பெயின் 2.0 ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஸ்டடி, அண்ட் அது வந்து நடக்க போகுது இந்த வருஷம், அடுத்த வருஷம் 2 வருஷம் இந்த டேட்டா பப்ளிஷ் பண்ணலாம் ஒரு நல்ல ஜேர்னல்னு சொல்லி நம்ம போயிட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த 2 ப்ரோக்ராம். ஒன்று ப்ரொஃபஸர் பேராசிரியர் விஸ்வநாதன் oration 39வது 2025 நடந்தது. டாக்டர் ஃப்ரான்சிஸ் கேம் யூகேலேருந்து வந்திருந்தாங்க, அவங்க பேசினாங்க. அண்ட் 2வது RSDI ஒயிட் பேப்பர் லான்ச் பண்ணோம். அதில் பாயிண்ட் நம்பர் 12 லான்ச் பண்ணோம். இம்ப்ளிமெண்டேஷனுக்காக அது நம்ம பண்ணோம்.
இன்னைக்கு. So what is the point? பாயிண்ட் இருக்குது ஒயிட் பேப்பரில், பட் அதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டயபெட்டிஸ் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 12 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு அது ஸ்பெசிஃபிக்காக அது அட்ரஸ் பண்ணுது. ஸோ பாயிண்ட் நம்பர் 12 எடுத்தோம். So what is point number 12, sir? பாயிண்ட் நம்பர் 12 கவர்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், டேட்டா கலெக்ஷன் பண்ணணும். மகாகும்பில் பண்ண மாதிரி ஒரு டேட்டா கலெக்ஷன், சேவ் த ஃபீட் டேட்டா கலெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி பண்ணியாச்சு, நீ பண்ண போகிறோம் 2 வருஷம். ஸோ அதுதான் பாயிண்ட் நம்பர் 12. What is the present situation, sir? See, there are more than 200 million people with diabetes or pre-diabetes in India. அது இனி கிராஸ் பண்ணால் இனி சைனாவை கிராஸ் பண்ணார். நம்ம இந்தியாவில் have the highest number of people with diabetes. அது வராமல் தடுக்கணும். அது நம்ம ஒரு மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி ஒரு பட்டமோ, மோஸ்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸு ஒரு பட்டமோ நமக்கு வரக்கூடாது. அந்த பட்டம் கிடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம டயபெட்டிஸ் வராமல் தடுக்கணும். அது ஈஸியாக முடியும். ஒரு 50% பீப்புளுக்கு சர்க்கரை வியாதி வராமல் தடுக்கலாம். அதான் அரசு கவர்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணலான்னு இருக்குது, அட்வைஸ் கொடுக்கலான்னு இருக்குது. I want to share the detail with the data collected. இந்த கவர்மெண்ட்டு ஹெல்ப் நம்ம காலுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அது ஹெல்ப் பண்ணலாம். RSD 23 கிளைகள் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் ஒரு கிளை இருக்குது. அந்த கிளை வந்து நேஷ்னல் இல்லைன்னா கூட தமிழ்நாட்டில் இருக்கிற கிளை பிரான்ச் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் கவர்மெண்ட்டு.